கருத்து என்னன்னு தெரிஞ்சா தானே யாரும் உடைக்கலான்னு பிரியம். வீட்டுல ஆம்பளை பையனே இல்ல பணத்தை எடுக்கணும், ஐயர் சொல்றாரு தேங்காய் உடைக்கணும்னு, சடங்கு செய்யறவரு யாரு உடைக்கலாம்? எங்க அப்பாவுக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டு போச்சுன்னு யார் சொல்றது? பெண் பிள்ளை சொல்லலாமோ? நல்லா சொல்லலாயா, கையில போட்டுக்காம ஒழுங்கா தேங்காய் உடைக்க முடியும்னா உடைச்ச சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம தேங்காய் உடைக்கிறதுலயா ஒரு அறிவு வளர்க்கறதும் பெறதும் பெறாதும் இருக்குது. அறிவு எதுக்குள்ள இருக்குது? எல்லா கடையிலயும் இருக்கு. சீன மூட்டைய அறிவு வச்சிருக்கான். எதுல? தேங்காய்க்குள்ள. வாங்கிட்டு வரும்போது தேங்காய் ரோட்ல விழுந்து உடச்சு போச்சுன்னு வச்சுங்க, அறிவு எங்க விழுந்துரும்? ரோட்ல வந்து ஓடி போயிடும். அப்ப அதெல்லாம் குறிப்பால் உணர்த்துவது. அது விளங்கி போச்சுன்னா தேங்காய் உடைக்கிற செய்தி கூட என்ன இல்ல, தேவையில்ல. விளக்கு கொளுத்தி வைக்கணும். ஏன் விளக்கு கொளுத்தி வைக்கணும்? செத்து போனவங்க தலைமாட்டில் இறைவனிடம் சேர்ந்தார்ந்த வந்தவங்க கிட்ட சொல்லணும், கவலைப்படாதீங்க கடவுள்கிட்ட தான் போயிருக்கிறாரு அப்படின்னு காட்டுறது என்னது? விளக்கு. அப்புறம் சாம்பிராணி கொஞ்சம் கொளுத்தி வைப்பாங்க. எதுக்கு? வருகின்றவர்களுக்கு நறுமணம், வருகின்றவர்களுக்கு இறை சிந்தனை ஏற்படுத்தணும், வந்தவங்களுக்கு இன்னும் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிற கண்ணாடி அலங்கார பொருட்கள் இதெல்லாம் மூடி வச்சாங்க. இப்ப வீட்டுல கண்ணாடி இருக்கு பாருங்க, அத மூடி வச்சுட்டாங்களா ஒரு மஞ்சள் துணி போட்டு. சின்ன பொண்ணு அந்த பையன் மாதிரி கேட்டா ஒருத்தன், எதுக்கு கண்ணாடி மூடி வச்சிருக்காங்க? செத்து போனவர் வருவாராம், அவர் முகத்தை கண்ணாடியில பார்த்து அவரே பயந்துருவார். பக்கத்துல 2 பேரும் உட்காந்து ரீல் விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 2 பேரும் அப்படின்னு வரட்டுமே, வந்து கண்ணாடியை தான் பாக்கட்டுமே. எதுக்கு கண்ணாடி மூடி வைக்க சொல்றாங்க? கண்ணாடி இருந்துச்சுனாலே நம்மளால அழகு பார்க்காம இருக்க முடியாது. நீங்க சும்மா ஒரு ஆபீஸுக்குள்ள உட்காந்து பாருங்களா, வெளியே கண்ணாடி இருக்கிற இடத்துல போறதெல்லாம் முறை பார்த்துட்டா போவோம். வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கு, போய் பாருங்க. இந்த சாப்பாடு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு பாருங்களேன், அதுல வந்து கை கழுவுதான் வச்சிருப்பாங்க, சிங்கி மேல கண்ணாடி போட்டிருப்பாங்க. யாராவது முகத்தை பார்க்காம கை கழுவி போயிருக்காங்களா? நீங்க பாருங்க. ஏன்? கையில தானே சாப்பிட்டோம். எதுக்கு ஆளுங்க இப்படி பைப்பு திறந்து விட்டுட்டு இப்படி கண்ணாடியை பார்த்து கை கழுவிட்டு இருக்காங்க? பாத்துருக்கீங்களா? அப்படின்னா நம்ம இயல்பே கண்ணாடியை பார்த்தா என்ன பண்ணிவிடுவோம்? பாத்துருவோம். செத்து இங்க ஒரு ஆளு கிடக்க நம்ம பாட்டு நம்ம அழக பாத்துற கூடாது இல்ல, அதனால அது தூத்தோப்பு. இன்னொன்னு, இந்த மெடல் அலங்கார பொருட்கள். உதாரணத்துக்கு அவர் ஒரு பெரிய பேட்மிண்டன் சாம்பியன் வச்சீங்க, நம்ம டத்தோ லீச்சாங்குவை மாதிரி இல்லைங்களா, அவர் வாங்கின மெடல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. இங்க இப்படி செத்து கிடக்கிறாரு. பார்க்கும்போது நமக்கு துன்பம் மேலிடுமா இல்லையா? மேலேயோ இவ்வளவு மெடல்லாம் வாங்கினவர் இப்படி செத்து போயிருக்கிறாரு. கணவனும் மனைவியும் சேர்ந்து படம் பிடிச்சிட்டு கல்யாண படம் அங்க இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு துன்பமா இருக்காது? சரி, இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டவர் இப்படி இறந்து போயிட்டாரு, குடும்பத்தோட ஃபேமிலியோட உள்ள படம் இருக்கு, இப்படி இருந்தவர் பாருங்க இப்படி செத்து போயிட்டாரு அப்படின்னு துன்பம் மேலிடுங்கிறதுக்காக அதெல்லாம் சும்மா மூட சொன்னாங்க. அதை விளக்காம தீட்டுன்னு விட்டாங்க. அப்ப செத்து போனா படத்தை மூடலன்னா தீட்டு வருமா? தீட்டு வராதுங்களா? தீட்டு வராது. என்ன வரும்? துன்பம் வரும். துன்பம் வரலன்னு வச்சுங்க, எல்லாம் திறந்து விட்டுடலாம். போட்டோலாம் மூடணும் தெரியுமா? என்னெல்லாம் மூடாம இருக்கீங்க சாவு வீட்டுல அப்படின்னு. ரியலியா? ரியலிலா அப்படின்னு. வாயின்னு who knows, people say we just follow la அப்படின்னு எல்லாம் மூடணுமா அடைக்கணுமா அப்படின்னு இருக்காங்க. செத்து போனா சாப்பிடலாங்களா சாப்பிடக்கூடாதுங்களா? சாப்பிடக்கூடாது. பின்னால போய் கிச்சன்ல யாருக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுங்களா? நல்லா சாப்பிட்டுங்கயா, அதுக்குன்னு செத்து போன ஆள் பக்கத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது தானே. பசிச்சா என்ன பண்ணணும்? சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கே துன்பம் தாங்க முடியல, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், எங்க அப்பாவே போயிட்டாரு, சாப்பாடை பத்தியே நினைப்பு வரலன்னு வச்சீங்க, நீங்க இருங்க.
இல்ல பசிக்குது சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல போனவர் போயிட்டாரு என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். கொஞ்சம் பேர் முத நாள் பல்லு துளக்காம இருக்காங்க பாத்தீங்களா? பல்லு கூட துளக்க கூடாதான். ஏன்னு கேட்டீங்க, என்ன ஆச்சுங்க? செத்து போனா பல்லு துளக்குனா அவர் எழுந்திரிச்சுட்டாருன்னா இப்ப பல்லு துளக்கலாங்களா துளக்கூடாதுங்களா? நல்லா பல்லு துளக்கலாம். தலை வாரலாமா வாரக்கூடாதுங்களா? வாரலாம். ஓவரா போயிடாம என்ன இருக்க வேண்டியதுதான். செத்து போனவர் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு முன்னுக்கு வடை பாயசோட சோறு சாப்பிட முடியுமா? பசிக்கு ஏதாவது கொஞ்சம் பின்னால போய் மறைவா என்ன பண்ண வேண்டியதுதான்? சாப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த சீன சாவுக்கு போனீங்கன்னா அவன் பாட்டு சாப்பாடா கொடுத்துருப்பா பாத்தீங்களா? மலாயக்காரன் சாவுக்கு போனாலும் சாப்பாடா பின்னால ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தேத்தாரை போற மாதிரிங்களா? சாவுல தேத்தாரை எல்லாம் போங்க வாங்க அப்படின்னு. அப்புறம் புக்கா பண்ண போறோம், ஒரு கை கொடுக்குறீங்களா? என்ன பண்றது? புக்கா. சாவுல தண்ணி எல்லாம் போடக்கூடாதுங்க, செத்து போனால அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஆள் உச்சா இருந்தா அந்த ஆள் எனக்கு ஒரு கை கொடுங்கன்னு கேட்பாரு. நீங்க வாங்க அப்படின்னு பின்னால எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றது தானே உண்டு.